அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பரில் 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 சம் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் 3வது சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 34. From a solid right circular cone whose height is 6 cm and radius of base is 12 cm. A right circular cylindrical cavity of height 3 cm and radius 4 cm is hollowed out such that base of the cone and the cylinder form concentric circles. Find the surface area of remaining solid in terms of pi. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு கோன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் சின்ன சின்ன வேலைங்க இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கோனை நம்ம கீழேருந்து பார்த்தோம்னா ஒரு சர்க்கிளாக தெரியுமா, அந்த சர்க்கிள் மாதிரி நான் கீழே வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் என்னென்னா, இந்த கோனை திருப்பி பார்த்தோம்னா நமக்கு இங்கே இருக்கிறது தான் இந்த சர்க்கிள். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு இன்னொன்று பார்க்கலாம். ஒரு சாலிட் ரைட் சர்க்குலர் கோனில் ஹைட்டு வந்து 6 சென்டிமீட்டர் இருக்குமா. இதனுடைய ஹைட்டு, டோட்டல் ஹைட்டு 6 சென்டிமீட்டர் இருக்குமா. அண்டு ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குமா. இங்கே மார்க் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் இங்கே ரேடியஸ் மட்டும் 12 சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, a right circular cone cylindrical cavity of height 3 cm and radius 4 cm is hollowed out. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே ஒரு சிலிண்டர் வந்து வரைய போகிறாங்க. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் வரைய போகிறேன். இந்த சிலிண்டரை வந்து கட் பண்ணி எடுப்பாங்களாம். புரியுதுங்களா? அந்த சிலிண்டரை கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஹாலோட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுறாங்கன்னா, இந்த சிலிண்டரோட ஹைட்டு, இப்போ சிலிண்டரோட ஹைட்டு வந்து நான் க்ரீன் கலரில் எழுதுகிற பாருங்கள். h = 3 சென்டிமீட்டராகவும் இதனுடைய ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டராகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஸ்மால் ஆர் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாமா, ஏன்னா இது பெருசாக இருக்குது. இது வந்து கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாம். ஸோ அதே போல் நம்ம இந்த சிலிண்டருக்கு வந்து ஸ்மால் ஹெச், ஸ்மால் ஆர். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறாங்க. சச் தட் பேஸ் ஆஃப் கோன் அண்ட் சிலிண்டர் ஃபார்ம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இப்போ நம்ம இங்கே திரும்பி பார்க்கும்போது இந்த சிலிண்டர் கட் பண்ணதுக்கு நமக்கு ஒரு சின்ன இது தெரியுமா, அது எப்படி இருக்குன்னா இது போல் சர்க்கிளாக தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே பிளாக்கில் இருக்கிறது கோனோட பேஸு, இங்கே க்ரீனில் இருக்கிறது வந்து இந்த சிலிண்டரோட பேஸு. ஓகேங்களா? ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை. ஸோ ஆன்சரில் பை இருக்கலாம், அதனால் பை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இதில் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோனை முடிக்கலாம், கோனோட சர்ஃபேஸ் ஏரியா முடிக்கலாம். அதுக்கப்புறம் சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வரலாம். கோனில் சிஎஸ்ஏ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸில் வந்து நமக்கு இந்த ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் இதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ இந்த கோனில் இந்த பிங்க் கலரில் வரைஞ்சிருக்குல்ல, அதில் சிஎஸ்ஏ வெளி சைடில் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் பார்க்கலாம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ஃபார்முலா பை. இங்கே கேபிட்டல் ஆர்னு வச்சுருக்கோம். கேபிட்டல் ஆர், கேபிட்டல் எல், எல்லாமே கேபிட்டல் இருக்குதா, இதையும் கேபிட்டல்னே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. இங்கே சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும், நான் போடல. நீங்கள் இங்கே போடுறேன் பாருங்கள், போட்டுக்கோங்க. L = h² + r². ஸ்லாண்ட் ஹைட், எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டா, ஸ்லாண்ட் ஹைட் தான் ஹைப்போடெனிஸா, அப்போது h² + r² வரும். ஹெச்சோட வேல்யூ என்ன? 6. ஸோ இப்போ 6² + ஆரோட வேல்யூ 12² என்ன வருது பாருங்கள். 36 + 144, 150, 180, 182 2 ஆல் டிவைட் பண்ணால் 90, 2 அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணால் 45,
3 ஆல் டிவைட் பண்ணால் 9, 3 ஆல் டிவைட் பண்ணால் 3, 5 36 into 5 36 root 5. ஓகே, இப்போ இந்த பைஆர்எல்ல அப்ளை பண்ணிக்கலாம். பை அப்படியே இருக்கட்டும், ஏன்னா ஆன்சரில் வந்து பை இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆர் கேபிட்டல் ஆரோட வேல்யூ 12 இன்ட்டு எல்லோட வேல்யூ 6 root 5, 72 root 5 இன்ட்டு பை. சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து கீழே பேஸுக்கு வருவோம். பேஸில் இது வந்து ஃபுல் ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கோம். எது? சிலிண்டரு வந்து அப்படியே கர்வாக இந்த இது மட்டும் கேவிட்டியாக வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த சர்ஃபேஸில் நமக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் அது அப்படியே உள்ள வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருப்பாங்களா? அப்போ அங்கே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடுமா? அப்போது வெளியே இருக்கிற சர்ஃபேஸும் உள்ளே இருக்கிற சர்ஃபேஸும் மெர்ஜ் ஆகிடும் நம்ம கீழேருந்து பார்க்கும்போது. அப்போது பைஆர் ஸ்கொயர் நமக்கு அப்படியே முழுசாக கிடைக்கும். ஓகேவா? இப்போது கோனோட பேஸோட ஏரியா, பேஸ் ஏரியா ஆஃப் கோன் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பை அப்படியே இருக்கட்டும். ஆர் வந்து 12 இன்ட்டு 12 144 பை சென்டிமீட்டர். ரெண்டு முடிஞ்சுதா? இப்போது சிலிண்டருக்கு வருவோம். சிலிண்டர் வந்து சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் எடுத்துக்கணும். கரெக்டாக? அதை வந்து கேவிட்டியாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. புரியுதா? அப்போ கேவிட்டினா ஒரு சின்ன லேயர் மட்டும் தான் இருக்குமா? அப்போ சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH. அதை எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாமா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 2πRH ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை அப்படியே வச்சுக்கிறேன். 2π இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 3 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ ஆரோட வேல்யூ 4. ஓகே, ஆரோட வேல்யூ கீழே அடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா 1224 பை 24 பை. இப்போது இந்த ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா equal to CSA of cone plus base of cone plus CSA of cylinder. என்ன ஆகுது பாருங்கள்? 72 root 5 பை ப்ளஸ் பேஸ் வந்து 144 பை ப்ளஸ் சிலிண்டர் வந்து 24 பை. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 144 + 24 168 + 72 root pi 5 into pi. சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஷின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நம்ம 3 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் ஈஸி தான். ஓகேவா? டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.